இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அப்படின்னு சொல்லுகிறோம். என்னைக்காவது வேத புத்தகத்தை எடுத்து நீங்க உங்க கையில ஒரு பெண் இருக்கிறதா வேத புத்தகத்தை வாசிக்கிற வேலையில இல்ல மார்க் பண்றதுக்கு ஏதாவது வைத்திருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது குறிப்பெடுக்க ஒரு டைரி வைத்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டேன் இவ்வளவு காலம் சொல்லுகிறீங்க, என்னைக்காவது நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கிற வேலையில அங்க அந்த வேத புத்தகத்துல அந்த வசனத்தை மார்க் பண்ணவோ இல்ல அண்டர்லைன் பண்ணவோ இல்ல அப்படின்னா அதை குறிப்பெடுக்கவோ என்னைக்காவது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க செய்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் செய்யாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல உண்மையாகவே தேவன் விரும்புகிறபடி நம்ம இடத்துல ரட்சிப்பு என்ன செய்யல, இன்னும் பூரணப்படவில்லை. ரட்சிப்புக்குள்ள இன்னும் நாம் சரியா வரல. வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்காத எந்த ஒரு பிள்ளை நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறியா, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறியா, உண்மையா தேவனுடைய வசனத்தை கை கொண்டு தேவனுடைய வசனத்தை வேத புத்தகத்தை எடுத்து உண்மையா வாஞ்சையோடு கூட என்னைக்காவது அமர்ந்திருந்து நம்ம வாசிச்சிருக்கிறோமா? நம்ம கேட்கிறோம் வேதம் வாசித்திருக்கலாம்னா ஆமா வாசித்தோம் அப்படின்னு கையை தூக்கிடுவாங்க. எவ்வளவு வாசித்தீங்க அப்படிங்கன்னா ஒரு வசனம் வாசிச்சேன். ஆமா ஆர்ப்பரிப்புங்க, அவரை மாதிரி ஆளே கிடையாதுங்க. இந்த ஒரு வசனத்தை வாசிச்ச ஒரு கையை தூக்கிட்டா இருப்பாருங்க. ஆமா என்ன என்ன அருமையான ஒரு பகுதி. ஆமா வேதம் வாசிச்சீங்களா? வாசிச்சோம். ஒரு அதிகாரம் வாசிச்சோம். ஆமா எங்க வாசிச்சீங்க அப்படின்னா சங்கீதத்துல அங்க 133 34 அங்க எங்க எல்லாம் குறைய வசனம் இருக்கு அங்க போயிடுறது இல்லையா? ஆமா இப்படி எல்லாம் வாசிச்சுட்டு டெய்லி அதே தான் வாசிக்கிறது. இதுதான் வேதம் வாசிக்கிறது. இதுவா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். ஆமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆக்கம் இதுதானா? ஆமா நமக்கு வாஞ்ச இருக்கணுங்க. சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு வாஞ்ச நமக்கு, அதாவது காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், இரவுல சாப்பிடணும், இதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இவ்வளவு வாஞ்சிக்கிற இந்த சரீரம் அதை விட மேலாக ஆத்ம உணவை புசிப்பதற்கு இன்னும் அதிக வாஞ்சிக்க வேண்டும். தேவ பிள்ளைக விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆமா நம்ம இன்னைக்கு என்ன கிடையாது, உண்மையான வேத வாசிப்பு கிடையாது, வேத தியானம் கிடையாது, வேதத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்கல. வேதம் வாசித்து பல மாதங்கள் பல வாரங்கள் ஆகிறது. ஆமா அப்படி சிலர் வாசிக்கிறார்கள், கடமைக்காக வாசிக்கிறார்கள். ஆனா என்ன கிடையாதுன்னா கருத்தாய் வேதத்தை வாசிப்பது கிடையாது.